ஜோதிட ரீதியாக லவ் ஃபெயிலியர் ஆகும் ஜாதகம் யாருக்கு? அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, லவ் ஃபெயிலியர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது கேள்வி. காதல்ன்றது ஒரு மாயை. அது ஒரு விதமான ஃபீலிங்ஸ் சம்மந்தமான ஒரு மாயை தான் அது. 5ஆம் பாவம் 4, 10 தொடர்பு இருந்ததுன்னா, அவங்களுக்கு காதல் ஃபெயில் ஆகும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் லவ் அவங்களுக்கு கட்டே ஆகும். 5ஆம் பாவம் 4, 10 தொடர்பு அதோட தசாபுத்தி நடந்ததுன்னா. இப்போ 5ஆம் பாவம் 3, 9, 11லாம் இருந்ததுன்னா, காதலிப்பாரு. காதலித்து டீப் ரிலேஷன்ஷிப் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. கன்சீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. 5ஆம் பாவம் பொறுத்து 3, 5, 7, 9லாம் தொடர்பு இருந்ததுன்னா. இப்போ 5ஆம் பாவம் 4, 10 தொடர்பு இருந்தால் தான் உங்களுக்கு லவ் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். லக்னமுமே 1, 4, 10 தொடர்பு தான் உங்களுக்கு லவ் அவ்வளோ சீக்கிரம் வராது. 5ஆம் பாவம் 4, 10 தொடர்பு இருந்து இல்லை தசை 5 காட்டி 4, 10ன்னா லவ் இன்வால்வ்மெண்ட் ஆவாங்க. ஆனால் கட் ஆகிடும். லவ் சக்ஸஸ் ஆகாது. இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒருத்தருக்கு 5ஆம் பாவம் 3ஆம் பாவம்லாம் ஸ்ட்ராங்காக 2 பேருக்குள்ளே சிங்க் ஆகிடுச்சுன்னா அந்த லவ் கட் ஆகாது. நல்லாவே சூப்பராக போகும். அதேமாரி ஒருத்தரோட தசை ஒருத்தருக்கு 4, 10ஆவோ இல்லை இவரோட தசை அவருக்கு 4, 10ஆவோ இப்போ வருது. இதுக்கு முன்னாடி நல்லா லவ் இருந்தது. இப்போ ஒரு தசை 5ஆம் பாவம் 4, 10 இருக்க மாதிரி 2 பேர் ஜாதகத்திலையும் அந்த பொண்ணு ஜாதகத்திலையும் அந்த பையன் ஜாதகத்திலையும் இருந்தாலும் லவ் கட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்படி தான் நம்ம லவ் ஃபெயிலியர் ஜாதகத்தை கண்டுபிடிக்க முடியும். அது இருவர் சார்ந்ததுன்றதுனால 2 பேர் ஜாதகத்தோட ரோலுமே இங்க ரொம்ப ப்ளே ஆகும். வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. இந்த மாதிரி ஜோதிட ரீதியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு போடுவோம். நன்றி, வணக்கம்.